எல்லாருமே நாம இந்த பூலோகத்துல தான் பிறந்திருக்கோம். ஆனா, இந்த பிறப்போடைய ரகசியம் தெரிந்தவர்கள் ஞானியாகலாம். இந்த பிறப்போட ரகசியம் தெரிஞ்சிடுச்சுன்னா, ஞானம் பெறலாம். நம்மளுடைய விவேகானந்தர் மாதிரி ஞானம் பெற்று, அதேபோல பரமஹம்சர் யோகானந்தர் மாதிரி ஞானம் பெற்று, ஒரு உயர்நிலை ஆத்மா, அவங்கெல்லாம் உயர்நிலை ஆத்மா, ஹையர் ஸ்பிரிட் அவங்கெல்லாம். அவங்கெல்லாம் உட்கார்ந்தாங்கனாவே அந்த ஹீலிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம பிறப்பின் ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் இருக்குங்க. அவங்களுக்குள்ள இருக்கு. இந்த பிறப்பின் ரகசியம் ஒருவருக்குள்ளேயும் இருக்கு. எல்லார்கிட்டயும் இருக்குது. அதாவது குழந்தைகிட்ட இருந்து முதியவர் வரைக்கும் இந்த பிறப்பின் ரகசியம் இருக்கு. அது பிரம்மாண்டமான ரகசியம். ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், பிள்ளைகளை பெற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் மரணத்துக்கு போறோம். இதுதான் மனிதருடைய இயல்பான வாழ்க்கையா வாழ்றாங்க. அப்படி கிடையாது. நீங்களும் ஒரு சுப்ரீம் பவர் ஆகலாம். பிறப்பின் ரகசியத்தை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா, கத்துக்கிட்டீங்கன்னா, அது எப்படிங்க கத்துக்கிறது அப்படின்னா, உங்களுடைய அனுபவத்தின் மூலமா தான் பிறப்பின் ரகசியத்தை கற்றுக்கொள்ள முடியும். யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்போ நானே உங்களுக்கு சொல்லிலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, சொல்றீங்களா, சொல்லி கொடுக்குறீங்களா இப்படின்னு. நோ, யாருக்குமே சொல்லி கொடுக்க முடியாது. அவங்களுடைய அனுபவத்துல தான் பிறப்பின் ரகசியத்தை கற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமிருந்து அனுபவம் கிடைக்குது இல்ல. உங்க குடும்பத்திலேயே எடுத்துக்கோங்களேன், மனைவி பிள்ளைங்க எல்லாருமே இருப்பாங்க, கணவர் இருப்பாரு, மாமனார் மாமியார் எல்லாருமே இருப்பாங்க. அங்க அவங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அனுபவம் உங்களுக்கு பிறப்பின் ரகசியத்தை கற்றுக் கொடுத்துரும். ஏன்னா உங்க பிள்ளை இதை கேட்கும், உங்க பொண்ணு அதை கேட்கும், உங்க மனைவி இதை கேட்பாங்க, உங்க கணவர் இந்த ஆசையை சொல்வாரு, அந்த மாமனார் மாமியார் இந்த மாதிரி இது இப்படியெல்லாம் போகும். சச்சரவும் இருக்கும், சண்டையும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். அங்க பிறப்பின் ரகசியம் தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. அப்போ யாருங்க கற்றுக் கொடுக்கறது? இறைவன் இருக்கிறாரு. அந்த பேராற்றல் இருக்குது. அந்த கருணையே உருவான அந்த இறை நிலையை நாம அடையணும் அப்படின்னா, பிறப்பின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளணும். பிறப்பு அப்படின்னாவே நாம பிறக்கும் போது எவ்வளோ ஒரு கொண்டாட்டம், எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அந்த குழந்தை பிறந்தவன அதுக்கு பேர் வைக்கிறது, அப்புறம் சக்கரை தண்ணி ஊத்துறது, இது பண்றது, அதை பண்றது, இதெல்லாம் கொண்டாட்டமா இருக்கு. ஆனா இந்த இறப்பப்போ ஏன் கொண்டாட மாட்டேங்கிறீங்க? இறப்பும் ஒரு கொண்டாட்டம் தான். அங்கதான் பிறப்பின் ரகசியமே இருக்கு. பிறப்பின் ரகசியம் வந்துச்சுன்னா அப்ப இறப்பின் ரகசியமும் தெரிஞ்சுக்கணும். இறப்பு கொண்டாட்டம், பிறப்பும் ஒரு கொண்டாட்டம். ஏன் கொண்டாட மாட்டேங்கிறோம்? இதை தெரிஞ்சுக்கோங்க. பிறப்போட ரகசியம் உங்களிடம் இருக்குது. அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையே ஒரு அனுபவமா இருக்கு. இந்த வாழ்க்கை அனுபவத்தை கற்றுக்கொள்ளணும்னா நீங்க தயாரா இருக்கணும். நீங்க எதுக்கு தயாரா இருக்கணும்னா, இந்த அனுபவம் இது கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை. இது ஒரு அனுபவம். திஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி சோல் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும். இதுதான் ஒரு அனுபவம் இந்த ஆத்மாவிற்கு. இந்த பிறப்பிற்கு தகுந்தாற் போல இந்த ஆத்மா இந்த அனுபவத்தை பெற வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. இல்லைன்னா சோர்ந்து போய் உட்கார்ந்துருவீங்க. இதுதான் பிறப்பின் ரகசியம். அடுத்தது இறப்பின் ரகசியத்தை நான் இன்னொரு வீடியோல பேசுறேன்.